ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மான்ட்ரியல் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கியூபெக்கில் இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்னில் நம்ம டொரண்டோ போகிற வழியில் மான்ட்ரியல் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையும் போதே இந்த பியூட்டிஃபுல்லான ஜாக்வஸ் கார்டியர் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போவோம். ஸோ பயங்கரமான மெட்டல் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சென்ட் லாரன்ஸ் ரிவரோட வியூஸோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜ். ஸோ இதை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நாட்ரி டேம் பசிலிக்கா அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஸோ சிட்டி வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே சர்ச்சில் என்ன இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சும்மா அங்கே ரோம் அரவுண்ட் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி தான் பிளான். ஸோ ஓல்ட் மான்ட்ரியல் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபைனலி சர்ச் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். ஸோ அங்கே அந்த நாட்ரி டேம் ஸ்கொயரில் நின்று சர்ச்சை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒரு காத்திக் ஆர்கிடெக்சரோட இன்ட்ரிகேட் ஸ்டோன் டீட்டெயில்ஸோட அந்த ட்வின் டவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம கியூபெக் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ மாலி அண்ட் மனோஜி அப்புறம் ஆலன் குட்டியோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறது வாஸ் வெரி பிளிஸ்ஃபுல். ஸோ அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். அண்ட் அந்த மூமெண்ட்டை நாங்கள் பக்கத்தில் இருந்து விட்னஸ் பண்ணது வி ஃபெல்ட் ரியலி பிளெஸ்ட். ஸோ சர்ச்சுக்குள்ளேயும் மாலி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பிளேஸ்க்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இங்கே எப்படி வர்ஷிப் பண்ணணும், என்னென்ன வேண்டிக்கணும், அந்த மாதிரி க்யூட் ஜெஸ்டர்ஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு விட்னஸ் திஸ். ஸோ சர்ச் முடிச்சுட்டு வெளியில் கலர்ஃபுல் பில்டிங்ஸ், பொட்டிக் ஷாப்ஸ், அப்புறம் சின்ன சின்ன கேலரிஸ் எல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஹிஸ்டாரிக் கார்னர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன அந்த யூரோப்பியன் டவுனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த காபிள் ஸ்டோன் ரோட்ஸில் நடந்துக்கிட்டு லைவ் மியூசிக் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அந்த நாட்ரி டேம் ஸ்கொயரை சுற்றி எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலி லஞ்சுக்காக ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ 2-3 நாளாக கியூபெக் அதுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு பன்னு பீஸா சாப்பிட்டு ராம் எனக்கு இன்றைக்கி சாதம் சாப்பிட்டே ஆகணுன்ட்டு இருந்தார். இந்தியன் பிளேஸஸ் ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ அதனால் மெக்சிகன் கிரில்க்கு வந்தோம். ஸோ ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்சிகன் ரைஸ், அப்புறம் குவெசடியா, என்சிலாடாஸ்னு அப்படி இப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் ட்ரை பண்ணோம். மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ரைஸ். அப்புறம் பேக் டு ஸ்கொயர் அந்த வைப் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ரைஸ் உள்ளே போனோடனே ரொம்ப மந்தமாகிடுச்சு, ரொம்பவே டயர்டும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபைனலாக ஜஸ்ட் இந்த ஃபெரிஸ் வீலில் மட்டும் ஏறிட்டு அங்கேருந்து சென்ட் லாரன்ஸ் ரிவர் வியூ பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2-3 பிளேசஸ் பார்க்குற ஐடியா இருந்தது, பட் சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஸோ அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் எடுத்து நாங்கள் டொரண்டோ வந்தாச்சு.
ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thanks for your time. Please consider subscribing if you like our content. Take care. See you soon on next video. Bye bye.